அந்த முட்டகனி அப்படி என்ன தாண்டா சொல்றா? அவளுக்கு பைத்தியம் முத்திடுச்சான், அதனால என்னையும் பைத்தியமாக்க போறாளாம். அதுதான் சொல்றான் அவன் தங்கச்சி. ஏண்டாண்டா அந்த பைத்தியக்காரியெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லாத. ஏண்டா பொள்ளாச்சில தான் அப்படி பண்ணிட்டு இருந்தா, இங்க வந்து அவ இப்படியே தான் நடந்துக்கிறாளாடா. ஏண்டா ஜாப்லாம் போறா வர்றா, சென்னையெல்லாம் வந்திருக்கிறா, இன்னுமா அவளுக்கு மெச்சூரிட்டி வரல? வரலையேடா, அந்த பைத்தியக்காரிக்கு ஒன்னும் வரல. வாய் பேச மட்டும் கத்து வச்சிருக்காடா. பொள்ளாச்சில இருக்கும்போது பூனைக்குட்டி மாதிரி இருப்பா, இப்ப பார்த்தா புலிக்குட்டி ஆயிட்டா. எவ்வளவு கேள்வி கேக்குறா. அப்படி என்ன தாண்டா கேட்டா? அத சொல்ல மாட்டேங்கிற. கேள்வி கேக்குறா கேள்வி கேக்குறான்னு ஏதோ டீச்சர் கேள்வி கேட்ட மாதிரி கேக்குறாடா. அவ கேக்குறா. அதான் என்ன கேக்குறா சொல்லு. வேண்டாம் மச்சான், அதெல்லாம் சொல்லலனா. மச்சான், நீ இப்ப சொல்லலன்னா எனக்கு மண்டே வெடிச்சிரும். எனக்கு காலையில இருந்து மூடே சரியில்லை. நான் தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டேன் மச்சான். சொல்லிடு. அட விடுறா, அவதான் பைத்தியக்காரியா பேசுறானா, அதை நான் உன்கிட்ட சொல்லி நானும் பைத்தியக்காரனாக விரும்பல. சரி, நீ பைத்தியக்காரன் இல்ல, இப்ப என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம உட்காந்துருக்கிறேனே, நான் என்னக்காரன்? பைத்தியக்காரனா? என்ன பைத்தியமாக்காதடா, எனக்கு இதே மனசுல ஓடிட்டு இருக்கும். நீ கஷ்டப்பட்டு இப்படி உட்காரத பார்க்க முடியலடா. என்ன ஆச்சு சொல்லு. என்னதான் அவ சொல்றா? வேணாண்டா மச்சான், நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவ, நான் அந்த உரிமையில தான் கேட்டேன். டேய், ரொம்ப சீன்லாம் கிரியேட் பண்ணாத, எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுடா, என்னன்னு சொன்னா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுக்காக தானே கேக்குறேன். அவ ஸ்வேதா கூட நான் க்ளோஸா இருக்கிறேன்னு சொல்றாடா. ஸ்வேதா கூடவா? அவ ஊர்லயே இல்ல, அவ கூட நீ எப்படி க்ளோஸா இருப்பியா? பைத்தியமா இவ? பைத்தியம் தான்டா, அவளுக்கு புரியாம தான் பேசுறா. ஆனா ஏன் அப்படி பேசுறா, யார் என்ன சொன்னாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. சரிடா, அவளையே உன் கூட வச்சு பேசணும் அவ? தெரியல மச்சான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ காலேஜ் வரும்போது யாராவது ஏதாவது சொன்னாங்களா, என்னன்னு புரியலடா. உனக்கு தெரியுமா மச்சான், நான் ஜானு எப்ப பார்த்து அவ கூட பழக ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் நான் ஸ்வேதா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். அவன் நம்ம ஃப்ரெண்டு தானடா, அதுல என்ன இருக்குது? நீ அவகிட்ட அப்படி இருந்த? இல்ல மச்சான், உன்கிட்ட நான் சொல்லல. ஸ்வேதாக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குடா. டேய், ஆமாண்டா, எனக்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஜனனியை பார்க்க போகும்போது ஜானு பத்தி அவகிட்ட பேசும்போதெல்லாம் இவளோட பிஹேவியர் முன்னாடி மாதிரி இல்ல. நான் பொள்ளாச்சி போயிட்டு வந்துட்டாலே அவ அன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட பேச மாட்டா. டெய்லி குட் மார்னிங் மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பா, அதெல்லாம் கொஞ்சம் பண்ண மாட்டா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அது தெரிய வந்தது. நான் கூட அவ கூட சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்கிற, அவ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவ என் கூட இருக்கிறா. இப்போ நான் வேற ஒரு பொண்ணுகிட்ட க்ளோஸா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கலையோ, இல்ல அவ தான் முக்கியம்னு சொல்லிடுவனோன்னு இவ பண்ணாலா என்னன்னு. ஆனா சில விஷயங்கள்டா, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். மச்சான், என்கிட்ட கூட சொல்லலையேடா. சொல்லலடா. இத சொல்லி அவளுக்கு கஷ்டம் இல்ல, நீங்க அவளை பார்க்கும்போது ஏதாவது நினைப்பீங்க, அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. ஆனா சாருக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அவளே புரிஞ்சுட்டா. அவளுங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதுனால அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆனா இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? நான் காலேஜ்ல எவ்வளவு பேர்கிட்டயே பேசுறேன், சாரு கூட இருக்கிறா. ஆனா பர்டிகுலரா அவ கரெக்டா உங்க ஃப்ரெண்ட்ல யாருன்னு கேக்குறா. அப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதா மச்சி? இல்ல சும்மா அவ கேட்டாளா? டேய், வேற யாராவது அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்றதுக்கு என்னடா இருக்குது? எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இல்ல, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்னத்த சொல்ல போறாங்க? மச்சான், ஷாம் ஏதாவது சொல்லிருப்பானாடா? ஷாமா? அவன் சொல்றதுக்கு அவன் ஏன்டா சொல்ல போறான்? இல்ல மச்சான், ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அவன் ஏதாவது சொல்லியிருப்பானோ? ஷாம் நம்ம இருக்கும்போது 1 இயர் தான் இருந்தான். அப்போல்லாம் ஸ்வேதாவுக்கும் எதுவுமே இல்லையடா ஃபர்ஸ்ட். அவெல்லாம் என்ன சொல்ல போறான்? அதெல்லாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன் இதுக்காக சொல்ல போறான்? அவ என்ன கேட்டா தெரியுமா? நாங்க பெட்ல ஒன்னா இருந்தோம், அதே மாதிரி நீ உன் ஃப்ரெண்டு கூட இருந்தியான்னு கேக்குறா. அப்படி ஏன்டா கேக்குறா? அப்படிதான்டா கேட்டா. அப்படிதான் கேக்குறா. நான் ஸ்வேதா கிட்ட அவ்வளவா பேசுறதே இல்ல. அவ கால் பண்ணா கூட நான் அதிகமா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல தெரியுமா? நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு ஏதாவது பதில் சொல்லிடுவேன். 5 டைம்ஸ் பண்ணா 2 டைம்ஸ் தான் பேசுவேன். இங்க நான் ஜானு பத்தி அவகிட்ட பேசி அவ மனசு ஏதாவது கஷ்டப்பட்டுருமோன்னு நான் அவகிட்ட பேசுறதே இல்ல. வாட்ஸ்அப் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் பண்ணா கூட எஸ்ஆர் நோ தான், ஸ்மைல்ஸ் மட்டும்தான் அனுப்புவேன்.
அப்புறம் ஏன்டா இவ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறா? நீ அவகிட்ட கேட்டியா இல்லையா? யார் சொன்னாங்க நீ என்னத்த பார்த்தன்னு கேட்டியா இல்லையா? எல்லாம் கேட்டேன். என்ன சொன்னா? கேள்விப்பட்டேங்கிறா. கேள்விப்பட்டா கூட இவ என்னடா பண்ணணும்? என்கிட்ட நேரடியா அவன் அவன் அப்படி சொல்றான், இவ இப்படி சொல்றா, நீ எங்க போன அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நீ அவ கூட ஒன்னா இருந்தியான்னு கேக்குறாளேடா. மச்சான், அப்ப வேற ஏதோ நடந்திருக்குதா மச்சான்? வேற யாரோ உன்னை பத்தி சொல்றாங்க. ஆமாண்டா மச்சான், யாரோ ஒருத்தவங்க உன்னை பத்தி சொல்றாங்க. இல்லைன்னா இவ்வளோ தப்பான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டா. ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எதுவுமே கிளியரா இல்ல மீரா. அதை கொஞ்சம் ஹெச்டியா கன்வெர்ட் பண்ணுங்க. கிளியரா இருந்தா தான் கிளைண்ட்ஸ் எல்லாமே விரும்புவாங்க. இல்லைன்னா மறுபடியும் ரீவாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஹெச்டியா மாத்துங்க. ஓகே மேம். மீரா, நீங்க ஜிம் ஏதாவது போறீங்களா என்ன? பர்சனலா கேக்குறேனா? இல்ல மேம். ஏன் கேக்குறீங்க? ஜிம் எல்லாம் எனக்கு போக தெரியாது. பட் நீங்க இவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. உங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேர் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணா கூட எப்படி இருக்குமான்னு தெரியல. பட் சூப்பர் வேணும். நான் கூட ஜிம் போறேன், ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். பட் யூ லுக் ஆசம் யூனோ. தேங்க்யூ மேம். நீ மாடர்ன் அவுட்ஃபிட் கூட ட்ரை பண்ணலாம்ல, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே சல்வார் மட்டும்தான் போடுவியா? ஆமா, சல்வார் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். சம்டைம்ஸ் வீட்டில் நைட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ட்ரஸ்ட் மீ மீரா, நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டேன்னு வச்சுக்கேன், ஹப்பா இப்படி இருப்ப நீ. மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடணும்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா என்ன? பிடிக்கும், மற்றவங்க போடுறது பார்க்கும்போது பிடிக்கும். நீங்கள் போட்டுட்டு வருவீங்கல்ல அந்த ட்ரெஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிக்கும் தான். பட் நான் சல்வாரே போட்டு பழகிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ண முடியல. ஏ சீரியஸ்லி, என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் மேம். நீ அப்போ ஈவினிங் என் கூட வர, நம்ம ஷாப்பிங் போகிறோம். ஓகே மேம்? இல்லை வேண்டாம். நோ, டோன்ட் சே நோ. நம்ம ஈவினிங் ஷாப்பிங் போகிறோம். நீ ஆஃபீஸ் ஹார்ஸ் முடிஞ்சு போயிடாத, என் கூட வா. மேம் இருக்கட்டும், நான் வரல. சி, என்ன உன்னோட சிஸ்டராக நினச்சிக்கோ. இன்னும் யார் கூடயுமே மிங்கிள் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லைங்கிற சிஸ்டர் நான் கூப்பிட்ட வரமாட்டியா? Hey guys, what's up? குட் மார்னிங் சார். Very good morning. ஷாம், ஐ காட் அ சிஸ்டர். நோ. சிஸ்டரா? ஐ தாட் உனக்கு சிப்லிங்ஸ் இல்லைன்னு நினைச்சேன். தோ மீரா. மீரா இனிமே என்னோட சிஸ்டர் மாதிரி தான். ஸ்வீட் சிஸ்டர் இன்னும். Hey, congrats. மேம், நான் சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் போட்டிருக்கிறேன். அதை போய் கம்ப்ளீட் ஆகிட்டான்னு பார்க்கணும். ஷாம், மாயாவோட கெட் டுகெதருக்கு மீராவை இன்வைட் பண்ண. அவளும் கொஞ்சம் நம்ம கூட மிங்கிள் ஆவால. பார்த்த வரைக்கும் அவள் சென்னையில் யார்கிட்டயுமே மிங்கிள் ஆகாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் அவள் ரொம்ப பயப்படுறா மிங்கிள் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம கூட வெளியில் வந்தானா கொஞ்சம் நம்ம கிட்ட க்ளோஸாக பழகுவா, நம்ம கிட்ட மிங்கிள் ஆவால. லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா அவன் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். அவளை இன்வைட் பண்ண, நம்ம பார்ட்டிக்கு கூட்டிட்டு போகலாம். மீரா வருவாங்களா தெரியல. அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்குமான்னு தெரியலையே. சார், மீரா சண்டே எங்கள் ஃப்ரெண்டோட கெட் டுகெதர் இருக்குது. நீயும் வாயேன், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணலாம். உனக்கு கொஞ்சம் கேங் செட் ஆகும்ல? இல்லை, எனக்கு சண்டே ஏதாவது ஒர்க் இருக்கும். ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடு, நோ அர்ஜென்சி. நம்ம நைட்டு தான் பார்ட்டி. நானே உனக்கு காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? ஜோ, அவளை கம்பல் பண்ணாத. அவளுக்கு விருப்பம் இருந்தா வரட்டும். அவ ஷையா ஃபீல் பண்றா போல. ஷாம், நீ அவளை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்கல. நோ, அவ எவ்வளவு போல்டா இருக்கா தெரியுமா? ஷீ இஸ் வெரி போல்ட் அண்ட் வெரி ஸ்மார்ட் ஆல்சோ. இன்னும் 1 இயருக்கு அப்புறம் பாரு, அவளே நமக்கு சிஓ ஆயிடுவா. சச் எ பிரில்லியன்ட் மைண்ட். மீரா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வரலாம். ஐ எம் இன்வைட்டிங் யூ. இல்லடி, ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்காதுன்னு எனக்கு ஏதோ தோணுதுடி. தோணுதுன்னா அப்புறம் ஏன்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? அப்படியே மனசை போட்டு குழப்பிக்கிற? இல்லடி, அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அந்த வீடியோவில் இருக்கிறதையும் நம்பாமல் இருக்க முடியல. ஒன்றுமே புரியலடி. அதுதான் கோயிலுக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சமாவது மனசை ஏதாவது கிளியர் ஆகுமான்னு பார்க்கலாம். நீ டைரக்டா அவங்கிட்ட கேட்க வேண்டியதானடி. வீடியோ வந்தது அப்படின்னு கேட்க வேண்டியதானே. என்னடி கேட்க சொல்ற? வீடியோ வந்ததுன்னு கேட்டா அவன் எப்படி வந்தது கேட்பான். அதுக்கு என்ன சொல்றது? வீடியோ ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றியா? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணான். ஆஃபீஸ்க்கு வந்து இன்னும் பிரச்சனை பண்ண சொல்றியா? அதுக்கு இல்லடி, இப்ப நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறேல, அதுக்காக தான் சொல்றேனா. அவனோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்து அவங்க கிட்ட கேட்டா கூட உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். அவன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டை தெரியும் தான், ஆனா அவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுமேடி. ஆனா அவன் சொல்றான் அந்த பொண்ணு சென்னையிலேயே இல்லையா, அவ காலேஜ் முடிச்சுட்டு லண்டன் போயிட்டா.
நான் அவகிட்ட பேசுறதே இல்ல அப்படிங்கிறான்டி. நீ என்னடி பயப்படுறியா? அவனுக்கு ஏதாவது எக்ஸ் இருக்கும், அந்த எக்ஸா இருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு நினைக்கிறியா என்ன? நான் எதுவுமே திங்க் பண்ணலடி. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருக்கிறேன். அந்த பொண்ணு இவனோட ஃப்ரெண்டு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வீடியோவும் கன்ஃபார்ம். பட் இவன் அவ ஃப்ரெண்டுங்கிறான். அது மட்டும் இடிக்குது. ஃப்ரெண்டு கூட ரூம்ல இல்லாம இருப்பாங்க, பெட்டு மேலேயும் உட்காந்துருக்காங்க, பெட்டு கீழேயும் அந்த மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னடி யோசிக்கிறது? இதுக்கான முடிவு அவன்கிட்ட தாண்டி இருக்குது. நம்ம யோசிக்கிறதுலையோ நம்ம குழப்பிக்கிறதுலையோ ஒன்றும் நம்மளுக்கு முடிவு கிடைச்சிட போறதில்ல. நீ அவன்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டா கேட்கணும். மற்றபடி இதுக்கு நம்ம முடிவே கண்டுபிடிக்க முடியாது. போட்டு கடைசி வரைக்கும் குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் முடிவே எப்படி அவன்கிட்ட கேட்கறது? இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னா நான் என்ன சொல்றது? நான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்றேன். என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஆஃபீஸ்ல நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ நான் இவங்கிட்ட ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? அவன் போய் சண்டை போடுவான், பெரிய பிரச்சனையாகும். ஏற்கனவே என்னோட ஸ்டடீஸும் போயிடுச்சு அவன் பண்ண பிரச்சனைனால. இப்போ மறுபடியும் கெரியரையும் விட்டுட்டு என் சர்டிஃபிகேட்லாம் தொலைச்சிட்டு நிற்க சொல்றியா? நான் இப்போதான் கொஞ்சமாவது தெளிஞ்சு வந்திருக்கிறேன். எனக்கு ஊர் ஞாபகம் வந்தா கூட ஆஃபீஸ் ஒர்க்கில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு என்னோட ஜாபை பார்த்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்க சொல்றியா? அப்போ என்ன தாண்டி பண்ண போற? எனக்கு புரியலடி. எனக்கு ரொம்ப மனசு குழப்பமாவே இருக்கு. நான் வேற சொல்றான், அவங்க ஜாதகம் பார்த்தாங்களாம். ராமோட ஜாதகத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றான் அண்ணன் வேற. இவ்வளோ குழப்பத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி தெளிவா யோசிக்கிறது? என்னன்னு யோசிக்கிறது? 2 days ஆயிடுச்சு, அவன் கால் கூட பண்ணல. நான் எப்படி கால் பண்ணுவான்? நீ தான் பண்ணணும். மனசு குழப்பமா இருக்குடி, நான் கால் பண்ணல. Take it to the right, 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 right. Over to the left, 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 left. Take it to the right, 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 right. என்னடா எல்லாருமே இன்னைக்கு பிரசன்ட் போலயே? லாஸ்டா பூஜாவோட கெட் டுகெதர்ல பார்த்தோம். ஆமா ஜோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல எல்லாரும் பார்த்து. 6 months மேல இருக்கும்ல? இருக்கும், 6 months இருக்கும். நான் கோவா போறதுக்கு முன்னாடி நம்ம பூஜாவோட ட்ரிப் போனோம். அதான் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிட்டாங்க. மீரா வாங்க, உங்களை நான் என் காலேஜ் மேட்டுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறேன். எல்லாரும் சீனியர் தான் உங்களுக்கு. ஆனா நீங்க அவங்களை எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஜோவியலா இருப்பாங்க, ரொம்ப கேஷுவலா பழகுவாங்க. ஷையா ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் மீரா, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவளே தான் சூஸ் பண்ணா. அவளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இன்னும் ஷீஸ் லுக் லைக் அ டால். யா ஜான் பீட்டர் வரானுங்களாடி? ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லடா, அவனுங்க மிஸ் பண்ணிட்டானுங்க. அவனுங்க மும்பை போயிருக்கிறானுங்களா, ஏதோ ஒர்க் இருக்குதான். அவனுங்க வரல. நாங்களாம் நெக்ஸ்ட் வீக் கோவா ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அவனை பாப்பேன்னு நினைக்கிறேன். மீரா, கம் வித் மீ. கொண்டு வா நண்பனே, நண்பனே. இங்கேதான் சொந்தம் நரகம் ரெண்டும் உள்ளதே. நான் உங்களை பார்த்துருக்குறேன், நீங்க எங்க காலேஜ்க்கு வந்தீங்கல்ல? ஆமா, லாஸ்ட் இயர் வந்தேன். உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தது. உங்க காலேஜ்ல தான் நாங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணோம். யா, நான் இப்போ உங்களை பார்த்துருக்குறேன். பட் நான் இன்னும் உங்களை ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? நான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன மேஜர்? ரொபாட்டிக் கிளாஸ் ப்ராஜெக்ட்க்கு உங்க கேம்பஸ் நாங்க வந்தோம். 10 days நாங்க கேம்பஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அங்கதான் இருந்தோம். இப்போ ஷாம்சார் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா, நான் ஜாயின் பண்ணி 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஐம் a டெவலப்பர் ஒர்க்கிங் இன் HCL. என்ன பிளாட்ஃபார்ம் பண்றீங்க? பைத்தான்ல பண்றோம். அது இப்போதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்ல? யா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இங்க சென்னையில நம்ம கம்பெனில மட்டும்தான் அது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனிஸ்க்கும் அலௌடு இல்ல. நீங்க கூட பைத்தான் கத்துக்கலாமே, அது நல்ல வேல்யூவா இருக்குது இப்போதைக்கு. நீங்களும் அதை கத்துக்கலாம்ல. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்னா ஜஸ்ட் உங்களுக்கு கோஆர்டினேஷன் மட்டும்தான் இருக்கும். டெவலப்மெண்ட் செக்டர் வந்துட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு ஒரு பேர் இருக்கும்ல. இல்ல, நான் இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கேன். எனக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. 2 years கான்ட்ராக்ட்ல தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கேன். ஓ, நீங்க ஃப்ரெஷர்ஸ் இல்ல. சம் கம்பெனிஸ் அப்படிதான் கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. ப்ராஜெக்ட் அப்புறம் நீங்க எடுத்துட்டு நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு டிலே ஆகும்னு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் சில கம்பெனிஸ் ரன் ஆகும்.
நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு முடிஞ்சிடும்ல, அப்போ எனக்கு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் செக்டர்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்கடி வளர்ந்த எங்கடி வளர்ந்த மச்சான், அங்க பாத்தியா உன் தங்கச்சிய இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா? அவ ஏன்டா இங்க எல்லாம் வரா? ஆ, உன் தங்கச்சி தானே, நீ போய் கேட்க வேண்டியது தானே? லூசாடா அவ. நீ சொன்ன மாதிரி அவளுக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருச்சு. நான் சொன்னனே நீ நம்புனியா? இப்ப பாத்தேல உன் தங்கச்சியோட திமிர. எல்லாம் பாத்துக்கோ. இனிமே அவளுக்காக என்கிட்ட ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, செவ்வுலயே அற விட்டுருவேன். அவ ட்ரெஸ்ஸ பத்தியா இல்லையா? இந்த லெவலுக்கு வந்திருக்கிறா பாரு. ஏய், நான் நினைக்கிறேன் அவ ஷாம் கூட எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கிறான்னு. அம்மா, அவங்க குரூப் கூட தான் வந்திருக்கிறா. அவ என்கிட்ட போட்டி போட நிக்கிறா. நான் பண்றதெல்லாம் அவனும் பண்றான்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இவனுக்கு நம்ம என்ன குறைச்ச? இவன் மட்டும் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் க்ளோஸா இருக்கிறானே, நம்மளும் இருக்கலாம்னு பாக்குறா. பின்ன உன் தங்கச்சியாச்சே, என் கூடவே இருந்து என்ன வாழ விடாம பண்ணலாம் தானே 2 பேர் இருக்கீங்க. டேய், என்ன ஏன்டா சேர்க்கிற? உன்னதாண்டா சிற்பால அடிக்கணும். நான் வரலன்னு தானே சொன்னேன். இன்னும் மைத்துக்கு இங்க அழைச்சிட்டு வந்த. இந்த ஆட்டக்காரியை பாக்குறதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்த? சரி, நம்ம வா கீழே போலாம். டேய், நான் தாண்டா அவளை ஏதோ நினைச்சிட்டேன். அவ எல்லாமே பிளானா தாண்டா பண்றா. என்ன சுத்த வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்கடா. அவ ரொம்பவே தெளிவா இருக்கிறா. அவளுக்கு சென்னை வந்து ரொம்ப வாயாயிடுச்சுடா. திமிரும் அதிகமாயிடுச்சு. அவளுக்கு எவ்வளவு தைரியம். இந்த நைட்ல இவனுங்கெல்லாம் யாருன்னு இவளுக்கு தெரியும். இவங்கெல்லாம் யாருன்னே இவளுக்கு பழக்கம் கிடையாது. அங்க பாரு, நின்னு பேசிட்டு இருக்கா பாரு. உச்சித்ரா கிட்ட நின்று பேசிட்டு இருக்கான். அவளை எல்லாம் யாருன்னு இவளுக்கு தெரியுமா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன்டா, அன்னோன் பர்சன் கிட்ட எல்லாம் இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் பழகாத, யார பத்தியும் உனக்கு தெரியாது, இங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவ ரொம்ப மாறிட்டா மச்சான். என் பேச்ச கேட்க கூடாதுன்னே பண்றாடா அவ. சரி வா மச்சான், கீழே போலாம். நம்ம கீழே போலாம், வா. நீ போடா, நான் வர்றேன். ஏய், நீங்க இருந்தா ஏதாவது பண்ணிட்டு இருப்ப, வாங்க கூட. நீ போ, நான் வர்றேன்னு தான் சொன்னேன். நீ என் பேச்ச கேட்க கூடாதுன்னு சுத்திட்டு இருக்கேன் என்ன? ஷாமன் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? அம்மா, ஆபீஸ் டைமிங் என்ன? 10 to 6. சாட்டர்டே சண்டே லீவு தான். சாட்டர்டே சண்டே லீவா? பரவாயில்லையே. நீங்க ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? நான் பிஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஷாம் சார் காலேஜ் தானே நீங்களும்? ஆமா. மெய்யான இன்பம் இந்த போதையாலே என்றென்றும் பகலிலே ஏதேதோ வழியிலே பொல்லாத ஞாபகத்தை துரதி துரதி கொண்டு போடும் இரவிலே பொய்யான வாழ்விலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே. என்ன மாதிரி நீயும் சுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, இப்படி சுத்து, நல்லா இருக்கும். ஃபேஷன் ரொம்ப கம்மியா இருக்குது. இப்படி போட்டா நல்ல ஃபேஷனா இருக்கும். வசூலும் நல்லா வரும். நபிலே ஃபிளாடா மாறோம் நீ மசானா